57:16 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்னென்றைக்கும் கோபமாக இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் ஆண்டவரை தொட்டுவிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசுவீராக. நீ உள்ளத்திலே என்னெல்லாம் ஆண்டவரை தந்திருந்தோ அதை என்னுடைய ஜனங்களுக்கு சொல்லும்படியே அடியை மறைத்து நீ வெளிக்கொள்ளும் கிருபைக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த அதிகாரத்திலே எழுதப்பட்ட சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனாலே கர்த்தர் கோபம் கொண்டு அவங்களை கர்த்தர் கடிந்து கொண்டார். அவங்களை கடிந்து கொண்டு பின்பு ஆண்டவர் அவர்களுக்காக கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகமே. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் தலைப்பு கொடுப்பேனால், நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள், நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் சொல்லுங்க, நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதர்கள். ஆண்டவர் இந்த மனிதனுடைய எதை பார்க்கிறார்? அவனுக்குள்ள இருக்கிற வெளியேற பெற்ற ஆத்மாவை பார்க்கிறார். இந்த அறிவு பொதுவாக நீங்க ஜனங்களை கேட்டீங்கன்னா அவர்களுக்கு ஒரு ஆத்மா தெரியாதவங்களுக்கு அவர்கள் என்ன சொல்வாருன்னா, சரீரம் நமக்கு கொடுத்திருக்கிற உயிர் என்று சொல்லுவாங்க. சரீரம் இருக்குது, உயிர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது ஜனங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த ஆத்மா குறித்து ஆன ஒரு வெளிச்சம் இருக்குது. ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் உண்டு பண்ணின இந்த ஆத்மாக்கள் என்ன ஆகும் என்றால், ஆண்டவர் முன்பாக சோர்ந்து போகுமா. பொதுவாக மனிதர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் இப்படி நம்ம நடந்து போகும்போது அது நம்ம சோர்ந்து போயிடும். உங்களுக்கு தெரியும், எலியா அவன் சோர்ந்து போனான். போதகர்த்தாவுடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு வந்தது. ஆண்டவர் அவனை தன்னுடைய தூதரை அனுப்பி, காலத்தை அனுப்பி, உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொன்னாரு, தட்டி நீ போக எடுக்கணும் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அப்பத்தினாலும் தண்ணினாலும் சாப்பிட்டு 40 நாள் அதுக்கப்புறம் அவன் இரவு ஓடினான். ஆண்டவர் அவனை கொண்டு என்ன செய்யணும்னு அதை செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ மனிதர்கள் சோர்ந்து போவது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யோனா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக செய்யலேங்க அவன் ரொம்ப சோர்ந்து போய் அவைப்படுத்துகிறான். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த செடியை காட்டிலும் ஆத்மாக்கள் வெளியேறப்பட்டதாச்சு, வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாச ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன் என்று கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஸோ மனிதர்கள் குறித்த அந்த சோர்வு இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற ஆத்மா என்று சொல்கிற ஆத்மா, நாம் அறியாதே நம்முடைய ஆத்மா நாம் படுகிற இந்த பிரயாசத்தை கண்டு ஆண்டவர் முன்னாக போய் அது மனசாப்படலாம். அதில் நான் 3ஆக நான் பிரிப்பேன்னா, முதலாவது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மனிதனுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியேற பெற்றது. நான் இந்த நாளில் 2 பகுதியாக பேச நினைத்தேன், நேரத்தில் வெறும் ஆத்மாக்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு கலந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் நீங்கள் எடுத்துக்கொள்ள என்னோட கூட முதலாவதாக இந்த ஆத்மா குறித்தான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்கள் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் எனக்காக 20 வசனத்தை வாசிக்கிறீங்களா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அன்பானவர்களே, இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை நீங்க வீட்டில் போய் 16, 17, 18, 19, 21 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு சொல்லுறான், தன்னுடைய ஆத்மாவுக்காக களஞ்சியத்தை இடித்து விரிவாக்கி
செய்து ஆத்மாவே நீ பூரித்து மகிழ்த்துகிறதுலாம் சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, இந்த இரவு ஜீவன் போனா நீ சேகரித்ததான் யாருடைய லாபம் என்று கற்று சொன்னாய். இந்த ராத்திரிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போது நீ சேகரித்ததெல்லாம் யாருடைய என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். அவனை பார்த்து திட்டுகிறார். அவன் சொன்னான், மதியிடமே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி சொல்ற உன் ஆத்மா. ஆண்டவர் சொல்ற ஒரு உலகம் முழுவதும் வாழ கிடைக்கணும், தன் ஆத்மா நஷ்டப்பட லாபம் என்ன? இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டவர் உண்டாக்கின இந்த ஆத்மாக்கள் தேவனை அறியாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முன்பாக நிற்கிறான். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினாருன்னா, இந்த ஆத்மாக்களை ரட்சிக்கும்படி அந்த தெரியும். ஆத்மா ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமான சொல்லப்பட்டது. இந்த ஆத்மாவுக்கு இந்த உலகத்தையே நீங்க வச்சோம்னா ஈடு வச்சாலும் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய போர்டன் இருக்கும். என்னன்னா, எப்படியாவது நான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாக ரட்சிக்க பெற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களால சும்மா இருக்க முடியாது. நீங்க பார்க்கலாம், அவங்க ரட்சிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போயிடுவாங்க. எப்பெல்லாம் நேரம் கிடையாது அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆத்மாக்களை சந்தித்து பேசுவாங்க, ஆத்மாவை ரட்சத்துக்காக வழிநடத்துவாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்க முடிய மாட்டேங்குது. பேசினா பயமா இருக்கு, ரெக்கார்ட் எடுத்துவாங்க, போட்டோல வீடியோ எடுத்துவாங்க, யூடியூப்ல போட்டுருவாங்க. அதான் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. அன்பார்களே, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க பயப்பட மாட்டாங்க. ஆண்டவருடைய ஆத்மா குறித்து ஜனங்களுக்கு சொல்லுவோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. நான் சொல்ல வருது என்ன, முதல் குறிப்பு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பெரிய நோக்கம். ஒவ்வொரு ஆத்மாவும் கிறிஸ்து, ஒவ்வொரு ஆத்மாவும் உலகத்தை பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இப்போ இந்த ஆத்மா குறித்து முதலாவது ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன பண்ணோம், நாம் கவலையிடமா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த ஆத்மாவை உங்களுக்கு தெரியும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்த ஆத்மாவை கரைப்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அது நமக்கு பயன்படாது. இந்த ஆத்மாவை நாம் பாதுகாக்க மாற்றமல்ல, இந்த ஆத்மா ரட்சிப்பு அறியாதவர்கள் மேலே நமக்கு ஒரு பாரம் இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாளைக்கு கடை கேட்பான், ஆண்டவர் நீ ஏன் உன்னை சந்தித்தியே என்னை பற்றி சொல்லலன்னு ஆண்டவர் கேட்பான். அவன் என்ன பண்ணுவான், சாக்கு சொல்லுவான், அன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு வார்த்தை கூட சொல்லல, சொல்லிதான் ஏற்றுக்கன்னு சொல்லிடுவான். அவன் ஏற்றுக்கிறதா இல்லையோ, ஆனா அன்னைக்கு ஞாயிற்றுல அன்னைக்கு இவ்வளவு கூட அநியமா பழகணும், பயங்கர டியர் ஃப்ரெண்டா இருந்தா ஒரு நாள் கூட உங்களை பத்தி ஆத்ம மீட்பராகிய ரட்சகரை, ஆத்ம ரட்சகரை குறித்து சொல்லலையே பழகி போடுவாங்க. அன்பானவர்களே, நாம் என்ன பண்ண வேண்டும்னா, அவர்கள் ரட்சிக்கப்படுறது, அவருடைய ரட்சிப்பு நம்முடைய கருத்துல இருக்குது. அவருடைய ஆத்ம மீட்பு நம் ஆண்டவரத்துல அவருடைய ரத்தப்படி நம்ம இருக்குமா, கர்த்தருடைய ரத்தப்படி நம்மளை கணக்கெடுப்பாங்க. முதலாவதாக நாம் ரட்சிக்கப்பட்டு மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் அன்பான நோவாவுக்கு தெரியும், ஆண்டவர் அவனை பேரை பண்ண சொன்ன போது அவன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அந்த பேழைக்குள்ளே அவன் கொண்டு வந்தான். எல்லா ஜீவத்தையும் ரெண்டு அவன் பேழைக்குள்ளே கொண்டு வந்தான். நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறனா, நாம நம்முடைய பேழைக்குள்ள எப்போதும் ரட்சிக்கப்படாத மேலே ஒரு தரிசனை உண்டு பண்ணி ரட்சிக்கப்படணும். அதில் ரட்சிக்கப்பட வைக்கணும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை வழிநடத்த வேண்டும். அந்த ஆத்துமாவுக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். குடும்பத்தில் மெம்பர் உள்ளவர்கள் இருக்காங்கன்னா அந்த ஆத்துமாக்களை சட்டத்தை சொல்லி அவரை வழிநடத்தணும். சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே போ அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டு அதோட அவர் என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லி ஞானஸ்தானமே கொண்டு வந்துடுவாங்க. அவர் ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க, அதோட அவங்களோட கடைசியை வச்சுக்கிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அவர் என்ன ஆனாரு, எப்படி இருக்காரு, வல்லதா இருக்கா, அடுத்த ஸ்டெப் போறாரு, அபிஷேகம் பெற்றாரா, இல்ல ஏதாவது ஜெபக்குள்ள இருக்கிறாரா, சாட்சியா இருக்காரா, உண்மையாவே கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரா, இல்லை. ஒரு ஆத்மாவை வழி நடத்தணும்னா அந்த ஆத்மாவை ஞானஸ்தானத்துக்காக கொண்டு வழி நடத்தி ஞானஸ்தானம் எடுக்க வைத்து அது பரிசுத்தாவின் கூட்டத்துக்கு கொண்டு போய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வச்சு அன்னி பாஷை பேச வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆத்மா ஒரு ஜெபக்குள்ள சேர்த்துக்கணும். இல்லை நம்ம ஒரு ஜெபக்குள் பார்த்தோம்னா நமக்குள்ள சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊழியத்தை போகணும், அந்த ஊழியத்தை கொண்டு போய் அவனை ட்ரைனிங் கொடுத்து ஊழியம் செய்ய வைக்கணும். இப்படி இந்த ஆத்மா ஒரு ஆத்மாவை நாங்கள் வழிநடத்தோம்னா அந்த ஆத்மா எப்படி இருக்கும்,
அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது அப்படியே வளரும். அல்லேலூயா. அது நிலைத்து நிற்கும், ரட்சிப்பில் நிலைத்து நிற்கும். இதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல அக்னியா விசுவாசிங்க ஃபயரா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்துமாக்களை கொண்டு வந்து வழிநடத்தி அவங்களை ஊழிய செய்வதாக மாற்றாங்க. எங்க பார்த்தாலும் ஊழிய செய்வாங்க. ஆத்துமாக்களை போராடி ஆத்துமாக்களை அவர் ஜெயிப்பாங்க. ஆத்துமாக்களை கத்தருக்காக ஆதாயப்படுத்திக் கொள்வாங்க. கத்தர் நாமத்துக்கு பயன்படுறாங்க. இந்த நாளில் முதல் குறிப்பு எப்பவுமே நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆத்தும ரட்சிப்பு. ஆண்டவர் முன்பாக அது போய் அமைவிடுது. இந்த இவன் ரட்சிப்பு இல்லையே, இவன் கூட நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் இவனை கஷ்டப்படுறேனே, நீ என்னை உண்டு பண்ணினீரு, ஆண்டவரே ஆண்டவரே அதை ஆண்டவரை தாண்டி ஏங்கிக் கொண்டே இருக்குது. ஆனால் அவன் தன்னுடைய மாம்சத்தினாலும் தன்னுடைய ஆவியினாலும் அந்த ஆத்துமாவுக்கு தர வேண்டியதை தராமல், தேவனை தேடாமல் அப்படியே அவன் வாழ்க்கையை முடித்து விடுகிறான். கடைசியாக ஆத்மா நரகத்து போகுது. கர்த்தர் நாமத்துக்கு பயன்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் 19 நீங்க 39 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா வீட்டில் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 39 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் தெரியும். அங்க லாசரும் அங்க அந்த ஐஸ்வர்யவான் பாருங்க 19 ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தால் அவன் வாசிங்க. போதும். அதே போல லாசர் என்ன ஒரு தரித்திரம் இருந்தால் அவன் வாசலிலே தான் நம்ம இந்த கதை தெரியும். நான் சொல்லல. ஆனால் என்ன நடந்ததுன்னா மரணம் சந்திக்கும் போது இவன் ஆபிரகாமின் மடியிலே ஏற்பாருனான். ஐஸ்வர்யானும் அவன் எங்க இருந்தானா பாதாளத்திலே இருந்தான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆகையால உங்க குடும்பத்துல ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது, இந்த பாதாளத்தில் போகக்கூடாது. நீங்க ஜெபிக்கிறத விடவே கூடாது. நான் சொல்றேன், நாம் மறையலாம், ஆனா ஜெபம் வரும்போதும் மீன் போகாது. அந்த ஜெபம் எப்பொழுதும் அது கிரியேஷன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. அந்த ஜெபத்துக்கு அவ்வளவு வலிமையா இருக்கு. ஜெபிக்க வேண்டும். எப்படியாவது என் மகனை ரட்சிக்க மாட்டவங்க, என்னுடைய மகனுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ள மாட்டவங்க, என்னுடைய மகனுடைய ஆத்மா மீட்டுக் கொள்ள மாட்டவங்க, என்னுடைய கணவனை நீங்க ரட்சிக்க மாட்டவங்க, அந்த ஒரே என்னுடைய மனைவி நீங்க தொழுது ஆடுங்க. கர்த்தாவை இப்படி ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிறவனா ஜெபிக்கணும், கூட பிறந்திருப்பாங்க ஜெபிக்கணும். அந்த அந்த ஜெபத்தை கர்த்தர் பிரியப்படுத்தார். அந்த ஜெபம் கிரியை செய்யும். அந்த ஜெபம் அவங்க பின்னால போய் கொண்டே இருக்கும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க தலைமையில இருக்கும், அப்படியே இருக்கும். ஏற்ற வழியில கர்த்தர் அவரை சந்திப்பார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்குன்னா உங்களுக்காக யாராவது ஜெபித்து இருக்கிறாங்க. சாதாரணமா நீங்க ரட்சிக்கப்படல. உங்களை பார்த்தவர்கள், உங்களை பழகினவர்கள், உங்களை ரட்சிக்கிற விஷயம் அவரை திரும்பி பாருங்க. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படி யோசனை பாருங்க, தெரியும். உங்களுக்காக ஒரு பசுத்தவன் ஜெபம் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு ஆண்டவரை பத்தி யாராவது சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, உங்களை வழி நடத்துறாங்க. அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு இல்லாம அனுபவம் இல்லாமல் இருக்குமானால் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிருக்கார். அல்லேலூயா. பிதாவே மகிமைப்பட்டு உட்கார்ந்து பிதாவே இவர் மேல இரக்கமாறும், இயேசு பிதாவே இவர் மேல் இரக்கமாறும் என்று சமமாக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை அவருக்கு தெரியும். அவர் தாமதிக்கிறார் என்று அநேகர் இருக்கிறபடினால நம்முடைய வார்த்தை கொடுத்து அவர் தாமதிக்காமல் எல்லாரும் மனம் தருவ வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் ஆக்கிரத்திற்கு ஊழியத்தை செய்ய வரவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் ஊழியத்தை செய்யும்படியாக வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் ஊழியம் கொள்ளும்படி வரல, அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார். அல்லேலூயா. அவர் இறந்த பொழுதும் கெட்டு பொழுதும் ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். எப்பவுமே அந்த மனசுலயே இருக்கும். யாரையுமே நம்ம கண்டம் பண்ண முடியாது. நாளைக்கு ஆண்டவர் அவனை சந்திப்பார். நம்முடைய வேலையில ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வேலை ஜெபம் பண்ண ஆண்டவர் சந்திக்கவே நீங்க கண்ணீரோடு அந்த ஆத்துமாவுக்கு ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் அப்போது அந்த ஜெபத்தை கேட்பார். ஒருவேளை நீங்க உபவாசத்திலிருந்து அவனுடைய சேஷ்டைகள் ரொம்ப அதிகமா இருக்குது வீட்டுல அப்படின்னா நீங்க உபவாசத்துக்கு அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். இவ்வளவு செய்து ஏன் இவன் இன்னும் மாறாமல் இருக்கான்? அவனுக்காக நீங்கள் அவளுக்காக நீங்கள் உபவாசத்துல தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் உபவாசத்தை ஜெபிக்கிறேன், இந்த காரணத்துக்காக இவன் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்காக கர்த்தர் தெரிவு செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை சந்திக்கலன்னு நீங்க விடவே கூடாது. நீங்க ஜெபம் பண்ணி போராடி அந்த ஆத்மாவை ஜெபத்திலே எடுக்கணும். ஜெபத்திலே அந்த ஆத்மாவை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஜெபத்திலே அந்த ஆத்மாவை ஆண்டவர் தொடரும்.
ஆண்டவரே நீ சொப்பனத்தில் பேசும், ஆண்டவரே வழியிலே சந்தியும், ஆண்டவரை யார் மூலியமாக நீ சந்திங்க ஆண்டவரை சொல்லி நீங்கள் வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் யாராவது ஒரு அனுப்பி உங்க மகனை சந்திப்பார், உங்க மகளை சந்திப்பார், உங்களுடைய கணவரை சந்திப்பார், உங்களுடைய மனைவியை சந்திப்பார், எப்படியாவது ஆண்டவர் தொடுவார். அதுக்கு என்ன ஜெபம்? அல்லேலூயா. ஜெபம் தான் கொண்டு வரும். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இன்னும் இங்க யாராவது அப்படி இருக்கிறார்கள், இன்னும் நான் சொல்லிருக்காங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? நான் ஜெபிக்க போகிறேன். எப்படியாவது ஆண்டவர் இதுவரைக்கும் நான் ஏனோ தானே இருந்துட்டேன், ஆனா இப்போ இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் அவங்களை தொடரணும் அப்படின்னு சொன்னா இல்ல, ஸ்பெசிபிக்கா ரட்சியும் ஆண்டவரே. அல்லேலூயா. இதுவே ரட்சணை நான், இதுவே ஏற்ற காலம், இதுவே ஏற்ற காலம், இதுவே ரட்சணை நான். ஆகினால் அந்த ரட்சிப்புக்காக நீங்க பிரயாசப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறது ரட்சிக்கும். நாமும் எப்போ ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக. இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த வசனத்தை பாருங்க, சொல்றாரு, என் ஆத்மா எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயால 57:16. ஆண்டவர் சொல்ற முகத்துக்கு முன்பாக அப்படியே சோர்ந்து போகணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக சொல்றாரு. நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போவாங்க. ஆண்டவர் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள். நீங்க நினைக்கலாம், எனக்கு வாழ்க்கையில தொடர்ந்து போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்ட போல, கூட இல்லாத போல, என்னை ஏன் இதுல இருந்து ஆண்டவர் என்னை தூக்கி விட மாட்டாரா என்று சொல்லி ஒருவேளை இந்த வாரம் நீங்க பழம்பி இருக்கலாம். ஆண்டவருடைய ஆத்மாவை பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க படுகிற பிரயாசம், வேதனை, நீங்க காத்து இருக்கிறது எல்லாத்தையும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஒரு மனிதனுக்கு நீங்க படுகிற வேதனை தெரியாது. வெளியாரமா பாக்குறாங்க, வீட்டு விட்டு வெளியூரமா பார்ப்பாங்க, இல்ல வீட்டு உள்ளவங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு சூழ்நிலை தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தருக்கு உங்க ஆத்மாவுடைய நிலையே தெரியும். உங்க ஆத்மா லட்சணப்படுகிறது, உங்க ஆத்மா பாடுபடுது, உங்க ஆத்மா கஷ்டப்படுது, உங்க ஆத்மா தன்னை வருந்தி கொள்வது எல்லாமே யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அது போய் முறையிடுது. நீங்க முறையிடுறதே இல்லையோ, அது போய் ஆண்டவர் சமூகத்துக்கு முறையிடுது. ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஆத்மா சோர்ந்து போவோம். ஆண்டவருக்கு தெரியும். தன்னுடைய பிரசனத்தை முடித்தவங்க என்ன சொல்றாரு? வழியில போகும்போது சோர்ந்து போவார்களே, நீங்க அவருக்கு ஆகாரம் கொடுங்க. இப்போ சரீர பிரகாரமான ஒரு மனிதனுடைய தேவையிலே ஆண்டவர் அக்கறை உள்ள இருப்பாங்க. உங்க ஆத்மா மனிதனுக்கு காணாமல் இருக்க உங்க ஆத்மா மேல அவர் எவ்வளவு கஷ்டனை அவருக்கு தெரியும். உங்க ஏற்ற காலத்தை உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும், உங்களுக்கு படி கொடுத்தன வேலை கொடுக்க வேண்டும், நீங்க இருக்கிற வேண்டிய இடத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு வீடு கொடுக்க வேண்டும், அன்றவர்களுக்கு ஆதாரம் கொடுக்க எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட முறையிடும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் என் நிலையெல்லாம் அறிந்திருக்கிறார், என்னுடைய கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்கிறேன். இரண்டாவதாக நான் சொன்னேன், ஆத்மா ரட்சிக்கப்படுவது மாத்திரம் ஆண்டவருடைய விருப்பம், அது மாத்திரமல்ல. இரண்டாவதாக இந்த ஆத்மா அவர் உண்டு பண்ணின ஆத்மா ஆண்டவர் முன்பாக வரும் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு சரியான உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்க படுகிற கஷ்டம், பாடு, நெருக்கம், இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. பொதுவாக இதுக்கெல்லாம் காரணம் யார் தான்? சொல்ல மாட்டீங்க, நீதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது காரணம் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இது காரணம் நீங்க இல்லை. ஆனா ரொம்ப டக்குன்னு சொல்லிடுவாங்க, இன்னைக்கு இப்ப இருக்கிறது காரணமே நீங்க தான். அப்படியே தூக்கி போட்டுவாங்க. ஒரே நீ கஷ்டப்பட்ட காரணமே நீதாயா? ஆமா அப்படின்றாங்க. நீதான் நீ அப்படின்ட்டுவாங்க, நீதான் அப்பா அப்படின்ட்டுவாங்க, நீதான் நீ அப்படின்ட்டுவாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், அது நீ கஷ்டப்படுற காரணம் நீங்க இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அது ஒண்ணு, பிசாசுடைய கிரியை உங்களுடைய சோதிக்கும்படியாக நீங்க முறுமுறுக்கிறீங்களா? இந்த பாடை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? எப்படி இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. ஒரு நன்மை மாத்திரம் வாங்கிக்கொண்டே இருந்தா எப்படி? நாம இங்கே பாடுன்றதுதான் ஆண்டவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் என்று வேறு சொல்லுது. நம்முடைய வாழ்க்கை என்னதான் பாடலாம். ஆனால் எப்பவுமே பாடு இல்லை. நம்ம பாடுபட்டா கர்த்தர் ஸ்தோத்திரம். அது யாராலும் உண்டாகுது, அது மனிதனாலும் உண்டானாலும் சரி,
அது பிசாசாலும் சரி, நம்ம பாடுபட பட பட சொல்றா பாருங்க, நான் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ள. எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? வாழ்க்கையில அடிப்பட்டாதான் கற்றுக்கொள்ள முடியும், கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில ஏன்னா இந்த உடம்பு இருக்கு பாருங்க, வேதமே சொல்றது, அவருக்கு கணத்தின் ஆவி அனுப்பி தூங்க பண்றாராம். தூங்க பண்ணி அந்த ஆவியோடு கூட பேசுறாராம் ஆண்டவர். வசனம் இருக்குது, நேரம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா, இந்த வாழ்க்கையில நாம் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவத்தை, வாழ்க்கையில அனுபவமான சாட்சிகளை பெற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பாதையிலே போக வேண்டும். அல்லேலூயா. கஷ்டத்தின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில, அவமானத்தின் பாதையில, இந்த பாதையில போகும்போது இந்த பாதையை உண்டு பண்ணது யாரா இருந்தா, ஒண்ணு மனிதர்கள் இருக்கும், இல்லைன்னா பிசாசு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. உங்களுக்கு தெரியும், யோபுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான். ஆனால் பிசாசு அவனை அப்படியே உலாவினான். ஆண்டை கேட்டு எங்கிருந்து வர்றேன்? நான் அப்படியே பூமி உலாவிட்டு வர்றேன். சொன்னா, என் தாசன் கண்பட்டியா கேட்டாரு. ஆமா, நீங்க என்ன அவனுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறீங்க, அதனால தான் நீங்க நல்லதுன்னு சொல்லுவான். நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அவன் சொல்றான், உங்களை பத்தி தூஷிக்கிறேன் இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, சரி நீ போ. எல்லாத்தையும் எடுத்தான். அப்போ கூட என்ன பண்ண, ஒண்ணுமே சொல்லல. அவன் மனிதன் சொல்ற, தேவனை தூஷித்து ஜீவனை விடிய அப்படின்றார். நன்மை பெற்று நாம தீமை பெற வேணாம். கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் பிசாசு சரீரத்தை தொடுறான். சரீரத்தை தொட்டான். வியாதி வந்தது. நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக வியாதி வந்துச்சுன்னா, நீ பண்ண பாவம் தான் அவனுக்கு இல்லை. ஆண்டவர் எப்போ அவருடைய பிள்ளையாய் மாறி பாவத்தை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டோம், அப்போதே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், சாபங்களை மன்னிக்கிறார், எல்லாம் புதிய மனிதன் ஆயிட்டார். அப்பாவுடைய அத்தனை சொத்தை யார் தான்? உங்களுக்கு தான். அல்லேலூயா. எங்க அப்பா செய்யற பாவம் தான் நம்மளை கஷ்டப்பட சொல்லாதீங்க. எப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்க அப்பாவை ஏற்றுக்கொண்டீங்களோ, அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, உங்க ஆத்மா மீட்கப்பட்டதோ, அப்பவே உங்களுக்கு யார் தான்? முதல் அப்பா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவருடைய இதுதான், அவருடைய ஆசீர்வாதம் அனைத்தையும் நமக்கு தான். ரெண்டாவது உலக அப்பா பார்த்துக்கலாம், அம்மா பார்த்துக்கலாம். ஆனா உங்களுக்கு ரியலா செய்யும்போது யாரு? அவர் தான். ஏன்னா உங்க ஆத்மா மேல தரிசனம் உள்ளவர். அவர் உங்களை ரட்சிக்கும் போதே அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கை பூமியில இந்த ஆத்மாவை அனுப்பினர். தேவன் இந்த ஆத்மாவை உங்களுக்குள்ள அனுப்பினர், ஆவி உங்களுக்குள்ள அனுப்பினர், ஒரு சித்தத்தோட தொடர்ந்து அனுப்பினார். நீங்க ரட்சிக்கப்படும் போது அவரை நீங்க நோக்கி பார்க்கும் போது அந்த சித்தத்திலே உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் தூர பார்வை இருக்கு. உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு? நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்தை மகிமையுண்டாவதாக. அப்பொழுது இப்படியாப்பட்ட பாடுகள் வெளியே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியும், யோபினுடைய 3 நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனா அவன் நிலையை பார்த்தவங்க ஆறுதல் சொல்லாம அவனோட 7 நாள் அழுதாங்க. சரி, அழுதோட அமைதியா இருக்கலாம்ல, உடனே அவனை நியாயத்திற்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், 3 பேரை பேசி எல்லாம் முடிச்சோடனே யோபு பேசுறாரு. யோபு பேசி முடிச்சோடனே அவன் சொல்றார், அதுல ஒருத்தர் சொல்றான் பாருங்க, யோபு 34 எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 34 அதிகாரத்துல நீங்கள் அந்த 32 அதிகாரம், யோபு தன் பார்வைக்கு நீதிமான இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷனும் பிரதி உத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அவனுக்கு தெரியும், யோபு அவன் நீதிமான தெரியும். அதனால ஒண்ணுமே அதை பத்தி அவன் பேசவே. ஆனா ஒரு வாலிபன் இருந்தான். நீங்க அந்த 32 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒரு வாலிபன் இருப்பான். வாசிங்க 2ஆம் வசனத்துல. அவன் யார்? அவன் எலிகு. கரெக்டா? எலிகு. எலிகு இருந்தா அந்த கோபம் வந்துச்சான். கோபம் வந்து வாசிங்க. போதும், நீங்க வீட்டுல போய் அதிகாரத்தை வாசிங்க. நான் நேரில் நான் கலந்து போறேன், குறிப்பாக சொல்லிட்டு போறேன். 3 பேர் பேசுறத நம்ம கேட்கலாம். அவன் பேசி முடிச்சுட்டு யோபு பேசுறதை நீங்க 31 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோபு அவங்களுக்கு தெளிவுத்தமாக அவர் சொல்ற காரியங்கள் தெரியும். சொல்லிட்டு யோபு எல்லாம் சொல்லி முடிப்பான். முடிச்ச உடனே இவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். எல்லாத்தையும் அவன்
29 பார்த்தா பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது என்று 29 வந்து அதே அவர் சொல்லிட்டே இருப்பார். இந்த 3 பேருக்கு அவர் பதில் கொடுத்தார். அப்ப இந்த வாலிபன் வந்து கேட்டுட்டே இருந்து அவன் சொல்லுவான், நீங்க நான் உங்களை பார்த்தேன், ஞானியும் இல்லை, நீங்க பெரியவர் பேசுற மாதிரி பேசல சொல்லி அவன் இந்த அதிகத்துறை பாசுங்க. அவன் இப்படியாக அவன் 3 பேரையும் வந்து கடிதம் கொடுப்பான். கடைசி என்ன சொல்லுவான்னா, நான் சொல்றதை காது கொடுத்து கேள்வி என்று சொல்லி யோபுக்கு அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நீ ஒரு நல்லவனா இருந்தா, உத்தமனா இருந்தா, நீ வந்து வாழ்க்கையில இப்படி கஷ்டப்பட மாட்டேன்னு சொல்லி அவன் யோபுக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. கர்த்தர் அதுல அவன் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரத்துல அவன் சொல்ற 3 காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான். முதலாவதாக நீங்க 33ஆம் அதிகாரம், யோபு 33ஆம் அதிகாரம், நீங்கள் 29 வசனத்தை வாசிங்க. தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகொலிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளவரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் போதும். முதலாவதாக சொல்றது இந்த ஆத்துமாவை படுகொலிக்கு விலக்குவதற்கும் அவனை ஜீவனுள்ளோர் வெளிச்சத்திலே பிரகாசிக்கிறதற்கும். ஆத்துமாவை ஆண்டுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஆத்துமா படுகொலியில போகக்கூடாது. இந்த ஆத்துமா என்ன பண்ணும், ஜீவனோட வெளிச்சத்திலே அது பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுவார். நீங்கள் 28ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதை அவர் ரட்சிப்பார். என் ஆத்துமா படுகொலி இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார் என்று தன்னை குறித்த சொல்லுவாங்க. நானும் ஆண்டவருக்கு பயந்தவன், நானும் ஆண்ட ஆவி பெற்றவன், அதனால வந்து நீ உன்னை நியாயப்படுத்துகிற, நான் சொல்றதை கேளு, உனக்குள்ள ஒரு ஆத்மா, எனக்குள்ள ஒரு ஆத்மா. என் ஆத்மா என்ன பண்ண மாட்டாரு, அவரு பாதாளத்துல இறக்க மாட்டாரு. என் ஆத்மா படுகொலிக்கு இறக்க மாட்டாரு. என் ஆத்மா என்ன பண்ணுவார், அவரு ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. நீங்க 28 பார்த்தீங்கன்னா அதே வாசனம், என் ஆத்மா படுகொலி இராதபடிக்கு அவர் அதை ரட்சிப்பார். ஆகியால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான் என்று சொல்லப்படுற கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. நீங்க 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சொல்லுவாங்க. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலி இல்லாதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறாங்க. இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கு அவன் ஜீவனை பட்டே வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. சொல்ல வருவது என்னன்னா, இரண்டாவதாக இந்த ஆத்துமா, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா எப்படி இருக்கும், அது என்ன ஆகிறது என்று சொன்னால், அது படுகொலியிலே போகாதான், அது பட்டயத்துக்கு தப்பு வைப்பாராம். ஆண்டவர் இந்த ஆத்துமாவை ரட்சிப்பாராம். இந்த ஆத்துமாவை ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஜீவனுள்ள வெளிச்சத்தில் பிரகாசிக்க செய்வாராம். ஆகையால ஆண்டவர் வந்து அவர் பெரியவர். அவர் சொல்லப்பட்டது அவர் யாருன்னா 23 1000 ஒருவராகிய, உங்களுக்கு தெரியும் 1000 ஒருவர் படம் எடுத்தாங்க. இப்ப பார்த்தா நியூஸ் பார்க்கும்போது கோடியில ஒருவனா நாடாகுது. ஆனா வேதத்துல இருந்து 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் அவர் என்ன பண்ணுவாராம், ஒருபோதும் நம்முடைய ஆத்மாவை பாதாளத்துக்கும், நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் குழியும், நம்முடைய ஆத்மாவை பட்டியத்துக்கும், நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் வந்து இருளிலும் தள்ளவிடவே மாட்டாராம். நம்ம ஆத்மாவை அவர் தேற்றுகிறவர். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுவாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அந்த பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி என்று சொல்லுவாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இரண்டாவதாக, முதலாவதாக நான் சொன்னேன், என் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள் நாம் வழிநடத்த வேண்டும். அது எப்பவுமே இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஆத்மா ஆண்டவரை ரட்சித்திருக்கிறார் என்று நம் உணர்வோடு இருக்க வேண்டும். அதே போல் நம்ம அந்த ரட்சிக்கப்பட வேண்டிய பொறுப்பு நம்முடைய ஒவ்வொருடைய கருத்திலும் இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ஆத்மா சோர்ந்து போகும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் முன்பாகவே இருக்கிறது. நீங்க எந்த நிலையில் இருக்கிறது, நான் சொன்னது போல இந்த இது யாருக்கும் தெரியாது. ஆண்டவருக்கு ஆத்மா போய் அவர் முன்பாக சோர்ந்து போவது கர்த்தர் பார்க்கிறார். ஆகினால கர்த்தர் என்ன பண்றாரா, இறங்கி கர்த்தர் கிருபையாக இந்த ஆத்மாவை தூக்கி விடுவார். பாதாளத்தில் தூக்கி விடுவாராம், பட்டயத்துக்கு தூக்கி விடுவாராம், இருளின் சூழ்நிலையிலிருந்து தூக்கி விடுவாராம். ஆண்டவர் தூக்கி விட்டு என்ன பண்ணுவாங்க, ஆத்மாவை ரட்சிப்பாராம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. மூன்றாவதாக,
இந்த ஆத்துமாக்கள் இவ்வளோ புதிய ஏற்பாடு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மத்திய 26:38 எனக்காக வாசிங்க. மத்திய 26:38 வாசிங்க கடைசியாக. மத்திய போதும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாங்க அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்காங்க. மூன்றாவதாக நமக்காக நம்முடைய ஆத்துமா மீட்கும்படியாக கர்த்தருடைய ஆத்துமா என்ன ஆயிடுச்சா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்காங்க. கர்த்தர் நாமத்தை மயக்காரு. நம்ம ஒன்றுதான் தெரியும், ரட்சிக்கப்பட்டவருக்கு தான் தெரியும். நான் ரட்சிக்கப்பட்டது ஆண்டவரின் ஆத்மாவை ரட்சித்தது சும்மா இல்லை, ஆண்டவர் ஒரு கையை செலுத்தி இருக்கிறார். அவருடைய ஆத்மாவை மரணத்துக்கு ஆண்டவர் செலுத்தி இருக்கிறார். சாதாரண ஆத்மாவை மரணத்தை கர்த்தர் மீட்கல. நான் சொல்றேன், இந்த ஆத்மாவுக்கு நம்ம சரித்திரத்துல இந்த ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு என்னது நித்தியமான வாழ்க்கை இருக்கு. இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு அழிவு இருக்கு, ஆனா ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. இந்த ஆவி கத்தர் கொடுத்த ஆவி கத்தெடுத்து போவோம், ஆனா இந்த ஆத்மா என்னென்றும் அவரோடு கூட வாழுகிற பாக்கியத்தை யாரால் உண்டாக்கப்பட்டதுன்னா தேவனால் உண்டாக்கப்பட்டது, கிறிஸ்து இயேசுவால் உண்டாக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் ஆத்மாவுக்கு அவர் வர்க்கத்தை நமக்காக கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். நாமத்துக்கு பயன்படுறார். ஆனா ஏன் அது சந்தோஷத்தோடு சுமந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அந்த துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏசாயா 53:11 வாசிக்கிறாங்கன்னா, ஏசாயா 53:11 நீங்க வாசிங்க. அவர் என்ன பண்ண, அவர் தமது ஆத்தும வர்க்கத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என்ன பலன்? 2021 வருஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட அந்த ஆத்துமாவின் துக்கத்தினுடைய பலனை நீங்க உலகம் முழுவதும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் அவர் என்ன பண்றாரு, அந்த ஆத்துமாக ரட்சிக்கப்படுறது, அந்த ஆத்துமாவை ரட்சிப்பை கண்டு அவர் திருப்தி ஆக்குறது, அந்த ஆத்துமாவுடைய பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய எல்லா ஆத்துமாவும் சுமந்து அந்த ஆத்துமாவை விடுதலாக்கி இருக்கிறார். அதை கண்டு அவர் அந்த நாளை கல்வாரி சொல்லி அந்த ஆத்துமாவை மரண துக்கத்துக்கு ஏதுவாக தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய மகிமையாக அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் துக்கப்படுத்தப்பட்ட அந்த ஆத்துமா ஆண்டவர் 3ஆம் உயிரோடு எழுந்து அவர் நாமத்தினாலே நம்முடைய ஆத்துமாக்கெல்லாம் ரட்சித்து அதை பார்த்து அவர் என்ன பண்றாரா, அவர் மகிழ்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சமூகத்திலே அது திருப்தி ஆகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமா நல்லா வேற சொல்லுது, ஒரு பாவை மனதில்னா பரலோகமே தான் மகிழ்கிறார். ஒரே ஒரு பாவி இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்குற உலகத்துக்கும் அந்த ஒரு பாவிக்கு ஈடு வைக்கிறாரு. இந்த உலகம் இந்த ஆத்மாவுக்கு இணை இல்லை. இந்த உலகம் ஒரு நாள் அழிப்பார் ஆண்டவர். ஆனா இந்த ஆத்மா அழியாத ஆத்மா. ரெண்டே இடம் தான், ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம். ஆண்டவர் இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய வருகைக்கு பின்பாக புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கி நித்தியமாய் அவரோடு வாழ்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால்தான் இந்த ஆத்மா துக்கத்துக்கு தன்னை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக இந்த நாளிலே கூட இங்க வந்த அன்பான சகோதர சகோதரி, நீ நினைக்காத உன் வாழ்க்கையில துக்கத்துக்கு மேல் துக்கம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், பாடு மேல் பாடம், இன்னும் வாழ்க்கையில முன்னேற்ற முடியலையே என்று நீ நினைக்காத. இன்னைக்கு நீ படுற இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய பலனை கண்டு அவர் திருப்தி ஆக்குகிறார். அவர் இந்த ஆத்துமா மீட்பதற்காக நமக்காக அவர் எல்லாருமே சுமந்து கொண்டார். நாம் சுமக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் சுமந்தபடினால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லது எழுதி போவா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் முதலாவது ஆண்டவர் இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறார். நீங்க சொல்லுங்க, இந்த ஆண்டவர் ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமே. ஆத்மா மீட்கப்பட்டு இருக்கீங்களா? ஆமே. நீங்க போகும்போது அந்த ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். இந்த ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். பரலோகத்துக்கு இந்த ஆத்மாவை கர்த்தர் மாத்திருக்கிறார். இரண்டாவதாக இந்த ஆத்மா சோர்ந்து போய் இருக்குதா, ஆண்டவர் முன்பாக போய் முறையிடுது, கவலைப்படாதீங்க, எல்லாம் கர்த்தர் மாற்றுறார்.
அவர் சோர்ந்து போவர்களுக்கு சத்தம் இல்லாத சத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எரிகிற மங்கி எரிகிற திரியை அவர் அவிழ்த்து போட மாட்டார். அவர் ஆண்டவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த சோர்வோடு ரொம்ப சோர்வோடு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஒருபோதும் ஆண்டவர் உங்களை இருளிலே தள்ள மாட்டார், உங்களை குழிலே தள்ள மாட்டார், உங்களை பட்டயத்துக்கு இடையாக்க மாட்டார். உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி உங்களை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தூக்கி விட யோபின் வாழ்க்கையிலே அவ்வளவுதான் அவனை நியாயப்படுத்தி அவனை கண்ட பண்ணினவர்கள் கூட ஆண்டவர் அவன் முகத்தை பார்த்தார். அவன் நிலையை இரட்டையாக மாற்றினார். யோபு முன்னிருந்த நிலையை காட்டிலும் அவனுடைய பின்னிலை எட்டக்கடையான இரட்டிப்பாக கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பாதையில் இருப்பீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை இரட்டக்கடையாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க, விசுவாசிங்க. நீங்க படுறதெல்லாம் நான் போற இந்த கண்ணீரின் பாதை, நெருக்கத்தின் பாதை, இந்த கஷ்டத்தின் பாதை, இந்த அவமானத்தின் பாதை எல்லாம் ஒரு நாள் எனக்கு கழிப்பா கர்த்தர் மாற்றுவார். இந்த கண்ணீரெல்லாம் எங்க போகுது? ஆண்டவர் சமூகத்திலே போகுது. இந்த கண்ணீரெல்லாம் நம்ம சமூகத்திலே நான் கண்ணீர் விடுகிறேன். ஒரு நாள் எல்லாவற்றையும் நான் கம்பீரமாக அருக போகிறேன். என் கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்திலே இருக்கிறது என்று சொல்லி நீங்க விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருங்க. உங்க ஆத்மா உயிரடையும், உங்க ஆத்மா பலனடையும், சோர்வெல்லாம் நீங்கும். கர்த்தருடைய புது பலனை தந்தவங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லா நிலையும் மாறிக்கொண்டே போகும். ஓ ஹல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்கிறார். உதவி செய்கிற இயேசு உண்டு, பரிந்து போகிற இயேசு உண்டு, உங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற இயேசு உண்டு. ஹல்லேலூயா. அவருக்கு உதவி செய்கிறவராக, பரிந்து பேசுறவராக, உங்க எல்லா சூழ்நிலையை மாற்றுவதாக இயேசு உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற அவனையும் உங்களுக்குள்ள ஒரு இருக்கிறார். அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. அவர் யார்? ஹல்லேலூயா. அவர் 1000 ஒருவர் அல்ல. அவர் இந்த உலகத்துள்ள எல்லா மனிதரை காட்டினோம், எல்லா தேவர்களை காட்டினோம் அவரே பெரியவர். ஹல்லேலூயா. அவரே பெரியவர், அவரே வல்லமை உள்ளவர். அவர் இயேசுவே ராஜாதி ராஜா, இயேசுவே கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உங்களை மீட்பார், உங்களை தூக்குவார், உங்களை நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை தாங்குவார், உங்களை சுமப்பார், உங்களை போஷிப்பார், உங்களை பராமரிப்பார், எப்போதும் உங்களோடு இருப்பார். அவரே தேவன் தம்முடைய ஒரே பேரான உங்களுக்காக தந்தவராச்சு. அதோடு கூட எல்லாத்தையும் உங்களுக்கு வருவார். நீங்க விசுவாசிக்கணும். என் இயேசு எனக்காக இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துகிறவராக, என்னை போஷிக்கிறவராக. காரணம் அவர் எனக்காக பாடுபட்டார், அவர் எனக்காக துக்கப்பட்டார், அவர் எனக்காக ஆத்மாவிலே மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்காக அவர் இப்போது அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை விடுதலையாக்கி அவர் அதை திருப்தியாக ஆனந்த மகிழ்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? போகும்போது சொல்லுங்க, ஓ இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது, இந்த ஆத்மாவை ஆண்டவர் ஓ சமூகத்தை எப்போதும் முறையிடுகிறது. இந்த ஆத்மாவுக்கு தேவன் இறங்கி எல்லாவற்றையும் செய்வார். இந்த ஆத்மாவுடைய கஷ்டத்தை, நான் பட வேண்டிய கஷ்டத்தை இயேசு துக்கப்பட்டார், கஷ்டப்பட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இந்த ஆத்மாவுடைய பலனை அவர் பார்க்க போகிறார். என் வாழ்க்கையை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலனை அவர் பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை நடத்துவார், நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஓ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னோட பேசுறதுக்காக இடைப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். பயம் என்னை விட்டு போய்விட்டதப்பா. ஆண்டவரே இனி எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். நான் செய்வதெல்லாம் விசுவாசிப்பேன், விசுவாசிப்பேன், இயேசுவை பார்த்து விசுவாசிப்பேன், அவரையே பற்றிக் கொள்வேன். என் ஆத்மா ரட்சிக்கப்பட்டதுக்காக நான் களி கூறுவேன், மகிழ்வேன், சந்தோஷப்படுவேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வு போல நீ எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமா என்று சொன்னீரே, சொன்னீரே. ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லது ஒரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை நாம் எடுத்து வெற்றி முன்னே பாடும். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை
நன்றி ஆவியானவரே, நன்றி. அது ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. அந்த கரத்தை ஒவ்வொரு மேலே வைத்து சுகப்படுத்தினப்பா. அந்த ஆத்மா ஆண்டவரே வாழ்ந்து போல எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்பா. இந்த ஆத்மா ரட்சிக்கிறே நன்றி. இந்த ஆத்மா ரட்சிக்கப்படி கல்வாரி சிலுவிலே நீ ஆத்மாவுக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான ஆத்மா துக்கப்பட்டது எங்களை மீட்கும்படியாக கர்த்தாவே இந்த மீட்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் நான் சோர்ந்து போகாதபடி இதை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே கர்த்தாவே, அந்த ஒவ்வொரு ஆசைப்பட்டு அந்த தசமங்களை ஆசீர்வாதம் சமாதானத்தோடு சுகத்தோடு சந்தோஷத்தோடு போகட்டும். கர்த்தர் ஆத்மா ரட்சிக்கப்படுகிறார். கர்த்தர் ஆத்மாவை தேர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவை ஆதரிக்கிறவரோடு கர்த்தர் இருக்கிறார். யாரெல்லாம் இந்த ஆத்மாவை ஆதரிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட போய் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு மேல பரிசுத்தமான ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான காரணம். ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரை இருப்பது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இருப்பார். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார்.